ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, tan ஸ்கொயர் ஆஃப் 2x மைனஸ் 3 அப்படின்ற ஒரு ஃபங்ஷனை இன்டகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. ஸோ நம்ம எப்படி பண்ண போறோம்னா, டைரக்டா tan ஸ்கொயர் ஆஃப் 2x மைனஸ் 3க்கு ஸ்டாண்டர்ட் இன்டகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. ஸோ நம்ம வந்து சில ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஓகே, ஃபைன். ஸோ சொல்யூஷன் போயிடலாம். We have I is equals to tan square of 2x minus 3 dx. ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி மாத்த போறோம்னா, it is secant square of 2x minus 3 minus 1 அப்படின்னு எழுத போறோம். ஏன்னா tan square theta is equals to secant square theta minus 1 அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில இருக்கு. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டி தான். உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இது தெரியும். ஸோ இதை தான் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் theta I used what 2x minus 3ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே நேரத்துல இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்துருச்சு. இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பிக்கு ஐடென்டிட்டி என்னன்னா, இட் இஸ் tan ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி பை ஏ. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னவோ அதை நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இன்டகிரேஷன். இப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும், tan ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி பை ஏன்னு வரணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஏ வி ஹாவ் வாட் 2x மைனஸ் 3 இருக்கு. கரெக்டா? பை இங்க வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து இட் இஸ் 2. அப்போ போட்டுட்டோம். மைனஸ் 1 வந்து இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? எக்ஸ் வரும். இது ஒரு இன்டெஃபினைட் இன்டகிரல்னால நான் வந்து சி போட்டுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த மாதிரி இன்டகிரேஷன் ப்ராப்ளம்ஸும் சரி, இல்லை வேற டாபிக்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து மேத் ப்ராப்ளம் உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா, அந்த ப்ராப்ளமை நம்ம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் அதை வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோவா அப்லோட் பண்றேன். அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சொல்யூஷன், அந்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வச்சு சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க் யூ ஸோ மச்.